மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு உண்ட நவாஸ்கனி எம்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் கட்சியினருடன் சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவாஸ்கனி எம்பி இந்துக்களின் புனித தலமான திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி தன்னுடன் வந்தவர்களுடன் அசைவ உணவு சாப்பிட்டதாக தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறும்போது அங்கிருந்த போலீசாரை மிரட்டும் துணியில் அசைவ உணவு கொண்டு சென்று சாப்பிடலாமா என்று கேட்டதோடு அசைவ உணவை மேலே கொண்டு வருபவர்களை தடுக்க கூடாது என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மத கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நவாஸ்கனி செயல்பட்டுள்ளார் என்றும் திருப்பரங்குன்றம் மலையின் புனித தன்மையை கெடுத்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திருப்பரங்குன்றம் மலையின் மகத்துவத்தை வேண்டுமென்றே குறைத்து மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட நவாஸ்கனி எம்பி மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன், எச் ராஜா, அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் நவாஸ்கனி அசைவ உணவு சாப்பிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் பாஜகவினரின் குற்றச்சாட்டுகளுக்கு நவாஸ்கனி எம்பி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவிற்கு வக்பு வாரிய உறுப்பினர் என்ற முறையிலேயே சென்றதாக தெரிவித்துள்ளார். தர்காவில் ஆய்வு செய்யவேதான் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் அசைவ உணவு சாப்பிட்டதை அண்ணாமலை நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தான் அசைவம் சாப்பிட்டதை அண்ணாமலை நிரூபித்தால் பதவி விலகிக் கொள்கிறேன் என்றும், நிரூபிக்காவிட்டால் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகுவாரா என்றும் நவாஸ்கனி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அண்ணாமலை, எச் ராஜா போன்றோர் அவதூறு பரப்புவதாகவும் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கான ஆதாரத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எப்போது பதவி விலக போகிறீர்கள் என நவாஸ்கனிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், 2 நாட்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி, இந்து மக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அவருடன் வந்தவர்கள் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை அவரது சமூக வலைதள பக்கத்திலேயே பகிர்ந்திருந்தார். பொதுமக்கள் மற்றும் தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போது அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்கிறார். அப்படி கூறும் காணொலியிலேயே இறுதியாக தனது ஆதரவாளர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதையும் ஒப்புக்கொள்கிறார். நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கட்டுப்படுவேன் என்ற உறுதிமொழியை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற திரு நவாஸ்கனி அதை முழுமையாக மீறியிருக்கிறார். மேலும் திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உட்கொண்டதை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் ஒரே நோக்கம் இந்து சமய மக்களை புண்படுத்துவது மட்டுமே. தான் கூறியதை போல கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருக்கும் நவாஸ்கனி அவரது வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொண்டதால் உடனடியாக அவர் பதவி விலகுவதோடு தமிழ் மக்களின் மனம் புண்படும்படி முருகப்பெருமான் திருக்கோவிலை அசுத்தப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.